அவர் நல்லா செய்வார்னு தான் ஓட்டை போட்டு கொண்டு வந்தோம். இந்த அளவுக்கு செய்வார்னு என்ன செய்ய முடியும்? ஏன் கூட்டினோன்னா உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கல, அதில் தான் கூட்டுதோம் நாங்கள் அப்படிங்காங்க. மோடியை செய்தார்னா அவர் வேற, எல்லாரையும் இப்படி பண்ணுவாங்க, இந்துக்கெல்லாம் ஆக்கிவிடுவாங்க, எல்லாருமே மதத்தை கும்பிட விட மாட்டார் அப்படிங்காங்க. அவங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு தான் கஷ்டமே தவிர, பொண்டாட்டி குழந்தைங்களுக்கு தான் கஷ்டமே தவிர கவர்மெண்ட்டுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அவருக்கு நஷ்டம், குடிக்கிறவருக்கு நஷ்டம் கிடையாது. ஆனால் குடிக்கிறவர் நஷ்டம் கண்டிப்பாக குடிச்சிருவார். குடிகாரனுக்கு விலை தெரியாது, என்ன விலைனாலும் வாங்கி குடிச்சிருவான். கேட்டிங்களா? ஆனால் எல்லா மக்களும் கொஞ்சம் குடியை குறைச்சிக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். அது மீண்டுருவோம். குடியை நான் குறைச்சிட்டா மீண்டுட்டேன். ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஐயா, இந்த கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து மதுபானத்தோட ரேட்டெல்லாம் கூட்டியிருக்காங்க. 10 ரூபா முதல் 20 ரூபா வரைக்கும் கூட்டியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐயா, அன்னாடு கூலி வேலை பார்க்கேன். நான் 135 ரூபா 135 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. இப்போ கூட 10 ரூபா கூட்டியிருக்காங்க. நாங்கள் வாங்கி குடிக்க முடியுமா ஐயா? அதான் நீங்கள்லாம் பார்த்து செய்யணும் எங்களுக்கு. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிக்குதுன்னு நினைக்கிங்க? உங்கள் குடும்ப வாழ்க்கையில் செலவுக்கு இது எந்த அளவுக்கு பாதிக்குது? அம்மா, இது அன்னாடு உழைச்சி கொண்டு போய் கடையிலையும் கொடுக்க வேண்டியிருக்கு, வீட்டுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு. கூட்டிகிட்டே போனால் நாங்கள் எப்படி குடிக்க முடியும்? உடம்பு வசதிக்கு குடிக்கும். இப்படி செஞ்சால் என்னையா செய்ய முடியும்? இப்போ இந்த விலை உயர்வுனால குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை குறையுமா? நிறைய பேர் குடிக்கிறத விடுவாங்களா? அது எப்படியா விடுவாங்க? அது குடிச்சிட்டே தானே இருக்காங்க. கூட்டம் வாங்கி குடிக்க தான் செய்யுதாங்க. எங்களை மாதிரி கஷ்டப்பட்டவன் வந்து வேலை பெட்டி பார்த்துட்டு இந்த பாருங்க இங்கே வந்து வாங்கி குடிச்சிட்டு தான் போகிறேன். 80 ரூபா இருந்தது இப்போ 90 ரூபா கட்டிங்கி தராங்க. இப்படி வாங்கி நம்ம குடிக்க முடியுமா ஐயா? நீங்கள் எத்தனை வருஷமாக குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் குடிக்கும்போது என்ன விலை இருந்துச்சு? அப்போல்லாம் ரேட்டு குறவு ஐயா, டவுட்டு ரேட்டு. இன்றைக்கி ரேட்டு கடிமாக போய்ட்டுருக்கு. வருஷம் கூட்டிகிட்டே தான் இருக்குது, குறைஞ்ச பாடு இல்லை. என்னையா செய்ய? எங்களால் ஏண்டது இப்படி செஞ்சேன்னா என்னையா செய்ய? அவர் நல்லா செய்வார்னு தான் ஓட்டை போட்டு கொண்டு வந்தோம். இந்த அளவுக்கு செய்வார்னு என்ன செய்ய முடியும்? ஏன் கூட்டினோன்னா உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கல, அதில் தான் கூட்டுதோம் நாங்கள் அப்படிங்காங்க. 1000 ரூபா நிதி நாங்கள் கொடுக்கோம்ல மாதம் மாதம். அதில் ஒயின் ஷாப்பில் கூட்டினா தானே நான் அந்த துட்டை எடுக்க முடியும் அப்படிங்காங்க. வேறு என்னையா செய்ய? குடிச்சு தான் வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் இந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் பிடிங்கிடுறாங்கன்னு சொல்லுங்கள். ஆமாம், அது உண்மையா? இங்கே இந்த பக்கம் கொடுக்காங்க, அந்த பக்கம் பிடிங்கிருந்தாங்க மக்கள்கிட்ட. அன்னாடு உழைக்கிறவங்ககிட்டையும் அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி செய்யுதாங்க. என்னையா செய்ய? கொத்தனார் வேலை பார்த்தவொன்னு வந்து அழுதுட்டு தான் வாங்கிட்டு குடிச்சிட்டு போகிறான். இப்படி நாளுக்கு நாள் கூட்டினான்னா எப்படியா இருக்கும்? மக்களை வர ஐயா வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டு அவரை உட்கார வச்சுருக்கோம். இது கூட்டிகிட்டே போனோன்னா நம்ம என்ன செய்ய ஐயா? சரி, நீங்கள் இதனால கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்ல வருவீங்க? கவர்மெண்ட்டை வச்சு எனக்கு என்னையா இருக்கு? அன்னாடு கூலி வேலை பார்க்கேன். நான் கூலி வேலை பார்த்து தான் சாப்பிடுவேன். என் பிள்ளைகளுக்கு யாருக்கும் கவர்மெண்ட்டு வேலை கிடையாது. பேரெல்லாம் நல்லா படித்து நல்லா இருக்கான், அவனுக்கு வேலை கிடைக்கல ஐயா. துப்புரப்பணியாளருக்கு வேலை கிடைக்காது, இருக்கப்பட்டவனுக்கு வேலை கிடைச்சிது. அவன் நல்லா பிகாம் படிச்சிருக்கான், என் பேரன் வேலை வாய்ப்பே இல்லை. அவன் படித்ததுக்கு சீட்டு கம்பெனியில் போய் வேலை பார்க்கான். அப்படி இருக்கும்போது என்னையா இருக்கா? என்னோட கஷ்டத்தை கண்டு தான் அவங்ககிட்ட சொல்லுதேன். என் பேரமாரில் 2 பையனுக்கு தினக்கூலி கம்பெனியில் கொண்டு சீட்டு கம்பெனியில் வேலை பார்க்கான். அவன் படித்த படிப்பு என்ன? ஒரு அறிஞர் ஒரு சமுதாயத்தில் உள்ளவனுக்கு ஒரு வேலை கொடுக்கலையா? என்ன சொல்றியா? அவன் படித்த படிப்புக்காக ஒரு வேலை கொடுக்கணும் ஐயா. நீங்கள் கிறிஸ்துவக்காரங்க அப்படின்னுட்டு இன்றியில் அட்டன் பண்ண முடியல. என்னையா செய்ய? வேலைக்காரனும் இருந்துடக்கூடாது, இந்துக்கெல்லாம் இருந்துடக்கூடாது. வேலைக்காரங்க தான் ஏன் முழுவாசி அள்ளி கொடுத்துருக்காங்க. முக்காசி அள்ளிக்கு போயிட்டு விதான் நிதிக்கு அவங்க தான் அள்ளி கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட பணத்தை. ஒரு பாஸ்டர் மாதிரி பெட்டியாக கொண்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியுமையா? ஆண்டவருக்கு நீட்டு ஊழியம் பண்ணுதான். அவங்க கொண்டு போய் இவன் வந்தால் நம்மளை நல்லா பார்ப்பாரு அப்படின்னா
மோடியை செய்தார்னா அவர் வேற. எல்லாரையும் இப்படி பண்ணுவாங்க, இந்துக்கெல்லாம் ஆக்கிவிடுவாங்க, எல்லாருமே மதத்தை கும்பிட விட மாட்டார் அப்படிங்காங்க. கடவுள் பிள்ளைல கடவுளோட தானே இருப்பாங்க. என்னய்யா? சரி ஐயா, ரொம்ப நன்றியா. நன்றியா. அண்ணா வணக்கம். இன்னைக்கு வந்து மது விலையோட ரேட் வந்து கூட்டியிருக்காங்க 10 ரூபா முதல் 20 ரூபா வரைக்கும்ட்டு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து சாதாரணக்காரங்களுக்கு கஷ்டம்தான், இருந்தாலும் எப்படி இருந்தாலும் குடிச்சிருவாங்க. ஓகேங்களா? குடிக்காரங்க எப்படி வேணாலும் குடிச்சிருவாங்க, எவ்வளோ விலை கூட்டினாலும் குடிச்சிருவாங்க. அந்த திமிரு கவர்மெண்ட்டுக்கு, அவ்வளோதான். ஓகே ஓகே. இது இந்த ரேட்டு கூடுறதுனால குடியோட எண்ணிக்கை குறையும் அப்படிலாம் கிடையாது? கண்டிப்பாக குறையாது. எப்போ குறையும்? அதனால தான் அவங்க தென்னாவட்டா கூட்டுறாங்க. புரியுது அவங்களுக்கு? அதனால மட்டும்தான் கூட்டுறாங்க. ஆமாம். இல்லை, இந்த தினசரி வருமானத்துக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த இது வந்து ஒரு பெரிய பழுவாக இருக்கும். கஷ்டம் தான், இருந்தாலும் அவங்க வீட்டில் தான் கஷ்டம் ஆயிடும். அவங்க அந்த காசை வீட்டில் கம்மியாக கொடுப்பாங்க, அவ்வளோதான். புரியுதா? இப்போ 700 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவன் என்ன பண்ணுவான்? அந்த எப்படி இருந்தாலும் குடிக்கிறவன் குடிக்க தான் செய்வேன். பாக்கி அவங்க வீட்டில் குழந்தை குட்டி குழந்தைங்களுக்கு தான் கஷ்டமே தவிர, பொண்டாட்டி குழந்தைங்களுக்கு தான் கஷ்டமே தவிர கவர்மெண்ட்டுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அவருக்கு நஷ்டம், குடிக்கிறவருக்கு நஷ்டம் கிடையாது. ஆனால் குடிக்கிறவர் நஷ்டம் கண்டிப்பாக குடிச்சிருவார். இதனால அந்த குடும்பம் தான் பாதிக்கப்படுது. கண்டிப்பாக குடும்பம் பாதிக்கப்படுது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நான் இங்கே தான் சார். எத்தனை வருஷமாக வேலை பார்த்தீங்க? 1 வருஷமாக தான். 1 வருஷமா? நீங்கள் பலதரப்பட்ட மக்களை பார்த்துருப்பீங்க, இங்கே கஷ்டப்பட்டவங்களையும் பார்த்துருப்பீங்க, நல்லா இதாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இந்த மாதிரி சின்ன பசங்களையும் பார்த்துருப்பீங்க. எந்த மாதிரி ஆளுக்கு அதிகமாக வராங்க இந்த குடிக்கிற இடத்துல? இல்லை சார், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் எல்லாம் இருந்தால் உள்ளே விட மாட்டேன். யாருமே இங்கே அந்த மாதிரி அந்த 18 வயசு 20 வயசுக்குள்ளவங்களை நாங்கள் எல்லாம் அனுமதிக்கிற கிடையாது. அந்த விஷயங்கள் வேறு. 18க்கு மேலேயே வச்சுக்கோங்க. 18க்கு மேலேனா வருவாங்க சார். அவங்களுக்கு நம்ம இது பண்ண முடியாது. சரக்கு அடிக்கிறாங்க, வாங்க, காசு கொடுக்குறாங்க, போகிறாங்க, அவ்வளோதான். வாங்க மாதிரி மக்கள் வந்து அதிகமாக வராங்க. எல்லாம் அடித்தட்டு கீழே தான் சார். அடித்தட்டு கீழே தான். அவங்க தான் குடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதிகமாக. தெரில, அதை பற்றி தெரில. இல்லை, அதுக்கு மேலே அவங்களும் குடிக்கிறாங்க. அவங்க குடித்தா பிரச்சனை இல்லையே. இந்த சாதாரண மக்கள் குடிக்கும்போது தான் ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்க, ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. சரி, தேங்க்யூ அண்ணா. வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சௌந்தரையா. ஓகேண்ணா. இப்போ வந்து நம்ம இந்த மதுபான விலையை வந்து கூட்டியிருக்காங்க 10 ரூபா முதல் 20 ரூபா வரைக்கும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐயா, குடிகாரனுக்கு விலை தெரியாது. என்ன வேலைனாலும் வாங்கி குடிச்சிருவான். கேட்டிங்களா? இந்த விலையேற்றத்தினால குடியை குறைக்க முடியுமா? நிறைய பேர் குடியை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஐயா, நான் பெரிய குடிகாரன். ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 80 லட்ச ரூபா ஹோட்டலில் வச்சு தோற்றுட்டேன். ஹோட்டலில் வச்சு இந்த குடியால் தோற்றுட்டேன். என் குடும்பம் ரொம்ப குடியால் என்னை ஒதுக்கிட்டாங்க. நிறைய பேர் குடிகாரம்னு பட்டமே கட்டிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நான் ஒரு 2020 நான் குடியை வந்து விட்டுட்டேன். அவ்வளவும் தோற்றதுன்னா இப்போ விட்டு, ஆனால் குடிப்பேங்க. ஆனால் என்னைக்கா ஒரு நாள் தான் குடிப்பேன். ஆனால் குடியை 2ஆம் மட்டம் விடும்போது வளர்ச்சி ஆகிட்டு என்னுடைய மனைவி எல்லாருமே என்னை சந்தோஷப்படுத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு நான் குடிச்சிட்டேன். குடி வளர்ந்துகிட்டே தான் இருக்கும், அது குறையாது. நான் இன்னைக்கு என்ன செத்தாலும் குடிகாரம் தான் சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் 2020 விட்டீங்களா? கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிட்டலாம். ஏன் அதை எடுக்கணும்? அதுதான் விட்டுட்டீங்களா? விட்டுட்டேன். ஆனால் வந்து இந்த குடிகாரம் பட்டம் வந்து தீரலையே. இல்லை, பட்டம் இருக்கட்டும், உங்களுக்கே நல்லா தானே இருந்திருக்கு. வியாபாரத்தில், குடும்பத்தில் எல்லாத்துலேயும் மதிப்பு கிடச்சிருக்கு, எல்லாம் ஓகே. திருப்பி அதை ஏன் எடுக்கணும்? இப்போ அந்த நார்மலுக்கு வந்துட்டேன். இப்போ நார்மலுக்கு இருக்கேன். ஆனால் எல்லா மக்களும் கொஞ்சம் குடியை குறைச்சிக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். அது மீண்டுருவோம். குடியை நான் குறைச்சிட்டா மீண்டுட்டேன். அதேமாதிரி குடியை குறைக்கணும்னு கேட்டுக்கிடுவேங்க. இப்போ நிறைய இந்த ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்கள்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் காலத்தில் அப்படி இருந்துச்சா? இல்லையா, நான் குடித்ததே வந்து 32 வயசுக்கு அப்புறம் தான் குடித்தேன். அதுக்கு முன்னால் எங்கள் தாய் தாப்பம்லாம் அந்த பக்கம் நின்னாலே சாராய கடைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாராய கடை பக்கம் போனால் ஏடா இங்கே வர அந்தளவு 2 சுண்டலை வாங்கி தருவாங்க. ஐயா, அந்தளவு நான் வாங்கிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி வந்துடுவான். அப்பா சொல்லும்போது திருப்பி பேச முடியாது. எங்களை கூட்டிகிட்டு போவாங்க கல் கடைக்கு. அப்போ போகிறோம், கல் கடை உண்டு. இப்போ தான் பிராந்தி கடை. இப்போ இந்த சின்ன பசங்க குடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணீங்க? என்ன சொல்லுவீங்க? சின்ன பசங்க தயவுசெய்து குடிக்கக்கூடாது. அவங்க வந்து குடித்தாங்கன்னா பின்னாடி ஒரு வாழ்வாதாரத்துலேருந்து எல்லாமே பாதிக்கும். படிப்பில் இருந்து
எல்லாமே பாதிக்கும். ம், அது நீங்கள் கேட்ட வகைக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷம். ம், ம், ஆனால் இனி உள்ள காலத்தில் குடி வந்து அடிமையாகக்கூடாது. பூரா தெந்தகம் உடம்பு பூரா தின்றும். ம், ம். இன்னைக்கு நானும் அப்படி கஷ்டப்பட்டு தான் நான் அந்த வார்த்தையை சொல்லுவேன். சரி சரி. இப்போ ஆனால் இப்போ வந்து இந்த இப்போ உள்ள நிலவரப்படி இந்த குடிக்கலன்னு அவன் கை காலெல்லாம் உதறமியா. ம், ம், ம். ஆமாம், அந்த அளவுக்கு குடியோட அடிமை ஆகிட்டு நம்ம நாடு. ஆனால் அதனால குடிக்குள்ளே வராமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் சொல்கிறது அதுதான். நான் பெரிய குடிகாரன். ம், ம். எனக்கு பேரே கட்டிட்டாங்க ஆ, ஆ, ஆ. குடிகார பட்டம்னு. ம், ம், ம். ஆனால் இன்னைக்கு நான் 3 வருஷம் கழிச்சு இன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இல்லை, நான் அது 3 வருஷம் இல்லை, 19லேருந்து. என் வீட்டம்மா வந்து ரொம்ப ஒரு உதாரணம். ம், வீட்டம்மா நல்ல மனுஷி. ம், ம். குடி வந்து அப்பா அப்படின்னா ஒரு வார்த்தை சொன்னான். ம், ம். அதுலேருந்து கொஞ்சம் குடிப்பீங்க. ம், ம். கொஞ்சம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு ஆ. அந்த மாதிரி உள்ள இது குடிப்பேன். ம். ஆனால் இனி செய்து குடித்த மக்கள் வந்து நம்மளை மாதிரி ஆகிடக்கூடாது. ஆ, ஆ. கிட்டத்தட்ட என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் தோர்த்துட்டு இன்றைக்கி குடிகாரனாக ஆகியிருக்கேன். ம், ம், ம். ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி.